ராசி பலன்கள் 2026 ஜூன் 18ஆம் நாள் வியாழக்கிழமை. மேசராசி அன்பர்களே, சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும், திட்டமிட்ட காரியம் வெற்றிகரமாக முடியும், கணவன் மனைவியிடையே பனிப்போர் ஏற்படும், உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, எதிர்காலம் குறித்த ஆழ்ந்த சிந்தனை இருக்கும், புது நட்பால் நன்மைகள் பல வந்து சேரும், ஒதுங்கி நின்றவர்கள் விரும்பி வந்து இணைவர், தொழில் வியாபாரத்தில் ஆர்வம் கூடும். மிதுனராசி அன்பர்களே, ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும், தொடர்ச்சியான பயணங்களால் அலைச்சல் ஏற்படும், கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் பிறக்கும், உத்தியோகத்தில் கவனம் தேவை. கடகராசி அன்பர்களே, புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்பு கிட்டும், எதிர்பார்த்த காரியம் விரைவில் கைகூடி வரும், கடன் நெருக்கடி குறையும், புது தொழில் யோகம் உண்டு. சிம்மராசி அன்பர்களே, குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படும், பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும், உறவினர்கள் அன்பு தொல்லை இருக்கும், தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெருகும். கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் வரவை விட செலவுகள் அதிகமாகும், தேக ஆரோக்கியம் பலம் பெறும், நெருக்கமானவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம், தொழில் வியாபாரத்தில் முதலீட்டை தவிர்க்கவும். துலாம் ராசி நண்பர்களே, புது முயற்சிகள் வெற்றியடையும், உறவினர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும், வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது, தொழில் வியாபாரம் மந்த நிலை உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, பல நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், பெற்றோர்களின் நன்மதிப்பை பெற முடியும், வாகனத்தில் மெதுவாக செல்லவும், உத்தியோகத்தில் சலுகைகள் கிடைக்கும். தனுசு ராசி நண்பர்களே, வெளிவட்டாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும், நண்பர்களிடம் அனுசரித்து போவது நல்லது, தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் வரும், தொழில் வியாபாரம் சிறக்கும். மகர ராசி அன்பர்களே, குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்தலும் பொறுமையும் முக்கியம் என்பதை உணர்வீர்கள், வீட்டு பராமரிப்பு செலவுகள் கூடும், எதிரிகளின் பலம் பாதியாக குறையும், உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. கும்பராசி நண்பர்களே, தியானம் செய்வதால் மன அமைதி கிடைக்கும், அக்கம் பக்கம் உள்ளவர்களின் ஆதரவு பெருகும், தொலைதூர பயணங்களில் நிதானமாக செல்லவும், தொழில் வியாபாரம் மேன்மை அடையும். மீனராசி அன்பர்களே, நெருங்கிய சொந்தங்களால் ஆதாயம் உண்டு, குடியிருக்கும் வீட்டை சீரமைக்க வேண்டி வரும், கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை, உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். நன்றி நண்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பானதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.